அனைவருக்கும் வணக்கம். உங்களில் யாராவது காதலிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு சண்டைன்னு ஒன்று வரும். பழைய சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா கதாசிரியர்கள் வந்து நல்ல கதாவசனம் எழுதியிருப்பாங்க. இன்பமோ துன்பமோ, ஒன்றுலேருந்து ஒரு 10 வரைக்கும் என்ன, இல்லை ஒரு 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, உன்னுடைய கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல முடிவும் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்முடைய அட்சய லக்னத்திற்கு கோச்சார கிரகங்கள் நகர்ந்து செல்லுகின்ற காலங்கள், சரிங்களா, சில நேரம் நம்மளை அறியாமல் ஒரு தப்பு பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன் அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து காதல் ஸ்தானத்திற்கு யாருன்னா சந்திரன், சரிங்களா. இன்றைக்கி சந்திரன் எங்கே போகிறான்னு தனுசு வீட்டில் போய்கிட்டு இருக்கிறார். அப்புறங்க என்ன ஆகும் அப்படின்னா, 5ங்கிற காதலுக்குரியவர் சந்திரன். இந்த சந்திரன் சும்மா இருப்பாரா? சுற்றிக்கிட்டே இருப்பார் கிடியார முள் போல். அப்புறங்க என்ன ஆகும் அப்படின்னா, மீன் அட்சரக்கணம் கொண்டவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு இனம் புரியாத காதல் வந்தால் அந்த காதல் வந்து 2 நாளைக்கு இருக்க இன்பம் அதிகமாக கூடும். அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோவம் வரும். என்ன காரணம்னா, அட்சயலக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் இந்த சந்திரன் போகின்ற காலத்தில், அட்சயலக்கணத்திற்கு 12ஆம் வீட்டிலையும் இந்த சந்திரன் போகின்ற காலத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா இனம் புரியாத பிரச்சனைகள் ஜாதகரால் ஏற்படுத்தப்படும். சரிங்களா. 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். அவர் எங்கே போகிறாரு? 5ஆம் பாகத்திற்கு 6இல், அதாவது தனுசில் போகிற காலங்களா. இப்படித்தாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம யாராவது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க, இல்லை பார்ட்னர் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு தர்க்கம் வரும், கோவம் வரும். ஆனால் அதே கோவம் மறுநாள் பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிடும். அப்படின்னா சில நேரங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கோவம் வருது அப்படின்னா இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனால் சரியாயிடும். ஆனால் 2 பேருமே கோவப்பட்டாங்கன்னா இந்த மாடு மூட்டுற மாதிரி முட்டிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை வந்துடும். இன்பமோ துன்பமோ, கோச்சார கிரகங்கள் நகர்ந்து செல்கின்ற காலங்கள் சிலருக்கு 2.25 நாள் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு 1 மாதங்கள் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு 45 நாள் பிரச்சனை இருக்கலாம், சிலருடைய ஜாதகத்தில் 2.5 வருஷம் கூட இருக்கலாங்க. கோச்சார சனி பகவான் வந்து அவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? உதாரணத்துக்கு துலாம் அட்சயலக்கணம் போகுது ஒரு நபருக்கு, அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியே சனி பகவான் இன்றைக்கி கோச்சாரத்தில் 6இல் போகிறார். அப்படின்னு என்ன ஆகும்? காதல் உண்டு, காதல் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு. இப்படித்தாங்க இந்த கோச்சார கிரக நகர்வுகள் நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்கத்தை கொடுத்துக்கிட்டே போவாங்க காதல் அப்படின்னு வரப்போ. அப்போனா ஒரு மனிதனுக்கு காதலன் காதலி இது சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடும் வருது அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் செய்கிற சேட்டை தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். கோவப்படுற அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா அந்த காதல் அப்படியே நல்லா வளர்ச்சி அடையும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.